ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஜாரில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய், ஒரு 4 போதும், 4 தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா. இந்த மசாலா வச்சு தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நல்லா அது கூட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா அது கூட வதக்கணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது கொதித்து திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மூடி வச்சு அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் அது கூட சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக எண்ணெய்லாம் திரிஞ்சு வெந்து சூப்பராக வந்துக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.